வணக்கம். PM மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. PM மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. ஓய்வூதிய திட்ட புதுப்பிப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி UPS அறிமுகம். உங்கள் ஓய்வூதிய தொகையை இப்போதே சரிபார்க்கவும். சந்தை செயல்திறனால் பாதிக்கப்படும் NPS போலல்லாமல் UPS ஒரு நிலையான ஓய்வூதிய தொகையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் சந்தை ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் ஓய்வு பெற்ற பிறகு குறைந்த பட்சமாக 10,000 ரூபாய் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவது ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்த வீடியோ முழுவதும் UPS திட்டத்தின் கீழ் உங்கள் ஓய்வூதிய தொகையை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பது குறித்த அனைத்து விவரங்களையும் நாங்கள் பகிர்ந்துள்ளோம். UPS, OPS போன்ற ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS மிகவும் ஒத்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்தினர் ஓய்வூதியத்தில் 60 விழுக்காடு குடும்ப ஓய்வூதியமாக பெறுவார்கள். ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் பணிக்கொடையுடன் மொத்த தொகையும் பெறுவார்கள். மத்திய அரசில் குறைந்தது 10 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்பவர்களுக்கு மாதத்திற்கு 10,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். NPS இன் கீழ் UPS ஐ தேர்ந்தெடுக்கும் ஊழியர்கள் பின்னர் NPS க்கு மாற முடியாது. ஓய்வூதியத்தை கணக்கிட UPS இல் ஒரு குறிப்பிட்ட சூத்திரமும் உள்ளது. இது ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய தொகையை மதிப்பிட அனுமதிக்கிறது. NPS இன் கீழ் உள்ள ஊழியர்கள் UPS ஐ தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு கவனமாக முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்கள் UPS ஐ தேர்ந்தெடுத்தவுடன் NPS க்கு மாறுவதற்கான விருப்பம் இருக்காது. ஊழியர்களுக்கான UPS இன் முக்கிய நன்மைகள். கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக. அகவிலைப்படியில் வழக்கமான அதிகரிப்பு. குடும்ப ஓய்வூதியமாக குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் 60 விழுக்காடு. ஓய்வு பெறும்போது மொத்த தொகை செலுத்துதல். குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 10,000 ரூபாய். 10 வருட சேவைக்கு பிறகு UPS இல் ஓய்வூதிய கணக்கீட்டு சூத்திரம். செலுத்துதலில் 50 விழுக்காடு பெருக்கல் 12 மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை வகுத்தல் 12. பணியாளருக்கு 25 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சேவை மீதமுள்ளால் இந்த சூத்திரம் பொருந்தும். மீதமுள்ள சேவை காலம் 25 வருடங்களுக்கும் குறைவாக இருந்தால் அதற்கேற்ப ஊதியம் சரிசெய்யப்படும். ஒரு ஊழியர் 25 வருட சேவைக்கு பிறகு தன்னார்வ ஓய்வு பெற்றால் அசல் ஓய்வூதிய தேதியிலிருந்து ஊதியம் தொடங்கும். அரசாங்கம் ஏன் UPS ஐ அறிமுகப்படுத்தியது? NPS குறித்த ஊழியர்களின் கவலைகளை தீர்க்க அரசாங்கம் UPS ஐ தொடங்கியது. முன்னாள் நிதிச் செயலாளரும் தற்போதைய அமைச்சரவைச் செயலாளருமான TV சோமநாதன் தலைமையிலான உயர்மட்ட குழு இந்த திட்டத்தை வடிவமைத்தது. 21 ஆண்டுகால NPS ஐ OPS ஐ போன்ற சலுகைகளை வழங்கும். UPS ஆல் மாற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.